கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் சங்கீதம் 131வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் முதலாவது அந்த இடத்துல சொல்றாரு, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல என்று சொல்லி. இருமாப்பு என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், ரெண்டக சிந்தனைகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி சொன்னா, தன்னை தான் மேன்மைப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னை மிஞ்சி இந்த பூமியில இந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குற்றங்களை இல்லை தன்னுடைய குறைபாடுகளை ஒரு மனுஷன் தனக்கு உணர்த்தும் பொழுதும் அதை குறித்த சிந்தனை இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கார்கள், இருதயத்தின் இருமாப்பு உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அங்கே நம்ம பார்க்கும்போது, என் கண்களில் மேட்டிமை உள்ளவைகள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னால், தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாலோ அவர் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார், தாழ்மையுள்ள ஒரு மனிதராய் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை சொல்லியிருக்காரு, தாவீது எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன, தாவீது ராஜா தவறுகளை செய்தாலும் கூட அந்த தவறுகளை தீர்க்கதரிசியானவர்கள் தனக்கு சுட்டி காண்பிக்கும் பொழுது, நீ செய்கிறது தவறு என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நான் ராஜா தானே, நான் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாமே, அதை சொல்வதற்கு நீ யார் என்று சொல்லி அவர் என்ன செய்யல, தீர்க்கதரிசியின் இடத்துல போய் அவர் என்ன செய்யல, அவர் எது பேசாதபடிக்கு பரிசுத்த தெய்வம் யெகோவா இருக்கிற தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார், அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல் அவர் அடுத்த ஒரு காரியங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்கள் என்ன செய்வது கிடையாது, தலையிடுவது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா அதிகாரத்துக்காக அவர் என்ன செய்வது கிடையாது, அவர் பாடுபட்டது இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாய் நம்ம பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறார், பெரிய காரியங்களை நான் என்ன செய்வது கிடையாது, நான் தலையிடுவது இல்லை என்று சொல்லி அவர் தன்னை ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், நான் அல்ல என்று சொல்லி தன்னை ஆண்டவரிடத்திலே தன் என்ன செய்கிறார், ஒரு சமர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த அந்த 1வது வசனத்தின்படியே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்னு சொன்னால், சங்கீதக்காரராகிய தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொன்னார். ஏன்னு சொன்னால், அதனுடைய உண்மையில் ஆண்டவர் என்ன செய்ய, அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வீக அன்பு நம்மளை என்ன செய்ய, அது பராமரிக்கிற ஒரு அன்பு. ஆனால் அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யணும், இந்த தாவீது ராஜாவை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது ராஜாவை குறித்து தெளிவான ஒரு காரியத்தை நாம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம அநேகருடைய சிந்தனை, ஆண்டவருடைய பராமரிப்பு நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். அவருடைய தயவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்ம என்ன செய்யறோம், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறார், அவர் உண்மையாய் நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் நம்மை அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நமக்கு தாழ்மையும் அன்பையும் மற்றவர்களோடு கூட எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். இந்த கற்றுக் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மேட்டிமையின் அனுபவங்கள் இல்லாதபடிக்கு, அந்த நான் என்று சொல்கிற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லாதபடிக்கு தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்கும் போது தெய்வீக அன்பு நம்ம என்ன செய்யணுமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பராமரிப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே,
இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பராமரிப்பு எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள இருமாப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மேட்டுமை இல்லாதபடிக்கு ஆண்டவரே, பெரிய காரியங்களுக்குள் நாங்கள் தலையிடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க உம்முடைய அன்பிலே கட்டப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய பிள்ளைகள் ஆலயம் சென்று தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது தெய்வ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வெளிப்பட என் கர்த்தர் நீ உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.